தாங்க முடியாத தாகத்தோட ஒரு நாய் குளத்துக்கிட்ட வந்தது. வேகமாக வந்த நாய் தண்ணிக்கிட்ட போனதும் தண்ணியை குடிக்காம வந்த வேகத்தில் திரும்பி கொஞ்சம் தூரம் போய் குளிச்சுது. அப்புறம் திரும்பவும் தண்ணி குடிக்க வந்தது, ஆனால் குடிக்கல. திரும்ப ஓடி போய் குளிச்சுது. இப்படியே பல முறை நடந்தது. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வழியாக குளத்து தண்ணியை குடிச்சிட்டு அப்பாடான்னு ஒரு மரத்துக்கடியில் போய் படுத்துக்குச்சு. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் தன்னோட தாத்தா கிட்ட கேட்குறான், ஏன் தாத்தா அந்த நாய் இவ்வளவு நேரமாக தண்ணி குடிக்காம இப்போ மட்டும் எப்படி குடிச்சுது அப்படின்னு. அதுக்கு தாத்தா சொன்னார், இப்படி தான் கண்ணு, நாம்ளும் கூட நம்ம இலக்கை அடைய முடியலன்னு வச்சுக்கோ, சூழ்நிலை, சுற்றி இருக்கவங்க, சந்தர்ப்பம் இப்படின்னு எதையோ காரணமாக குறை சொல்கிறோம். எப்போ நம்ம தப்பு என்னன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ நாம் நம்ம இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா, என்ன தாத்தா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க? நாய் தண்ணி குடிக்காமல் இருந்ததுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? கண்ணு, அந்த நாய் தண்ணிக்குள்ளே தன்னோட பிம்பத்தை பார்த்து வேற நாய் இருக்குன்னு நினச்சி தண்ணி குடிக்காமல் கொஞ்ச நேரம் அப்படியே அந்தாண்ட ஓடி போய் குளிச்சிட்டு இருந்தது. கடைசியாக தாகம் தாங்க முடியாமல் போய் குடிச்சிது. அப்புறம்தான் அதுக்கு தெரிஞ்சுது தன்னோட பிம்பம் தான் அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னு. நாம்ளும் இலக்கை அடையாமல் இருக்கிறதுக்கு நாம் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம தவறை திருத்திக்கிட்டோன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக இலக்கை அடைய முடியும். இப்போ புரியுதா? என்னங்க, உங்களுக்கு புரியுதா?